உருவாக்கப்பட்டு இன்று தனது முதலாவது நிகழ்ச்சியினை இந்த மேடையிலே அரங்கேற்ற காத்திருக்கின்றது ஒரு இசைக்குழு. அந்த இசைக்குழு நாங்கள் இன்னும் சில நிமிடங்களில் தான் அறிய தருவோம். தயவு செய்து இந்த இசை நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பமாகும் என்பதை அறிய தருகிறோம். உங்கள் அனைவரையும் இன்றைய இசை நிகழ்ச்சிகளுக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்வது நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு இன்றைய இசை நிகழ்ச்சியை எந்த அரங்கிலே அரங்கேற்றுவதற்கு எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்த பெல்ஜியம் தமிழ் கலையரவி கூடத்தின் நிர்வாகத்தினருக்கு நாங்கள் எங்களுடைய இசைக்குழுவினர் சார்பில் இனிமான நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க காத்திருக்கின்றோம். They're always discussing it's funny. They always said, oh, I like this. முதலாவது இசை நிகழ்ச்சியை அரங்கேறுகின்றது யாழ் அமதராங்கல் இசைக்கலைஞர்கள் வழங்கும் தமிழ் இசையோசை. இதுதான் யாழ் அமுதராங்கல் இசைக்கலைஞர்களுடைய இசைக்குறியீடு. அந்த இசைக்குறியீட்டை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்த போகின்றோம். எங்கே எனக்கு இடதுபுறமாக கீபோர்ட் கலைஞராக திரு சேகர் அவர்களும், அதே போன்று வலதுபுறமாக தபேலா வாத்திய கலைஞராக திரு செல்வதாஸ், அதே போன்று எங்களுடைய இசைக்குழுவின் மற்றொரு தபேலா வாத்திய கலைஞர் அங்கே ரூபன் தயாராகி கொண்டிருக்கிறார். அதே போன்று நாதஸ்வர கலைஞராக திரு முருகதாஸ் அவர்களும், அதே போன்று நாங்கள் எங்களுடைய இசைக்குழுவின் பாடல்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்த காத்துக்கின்றோம். முதலாவதாக திரு ரகுபதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இவரை பொறுத்தவரையிலே தென்னிலங்கையிலே இசைத்துறை வரலாற்றிலே தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்ட இசைக்குழு தான் அக்னி இசைக்குழு. அந்த அக்னி இசைக்குழுவில் கலைவாணி இசைக்குழுவிலும் ஒரு பாடகராக கடமையாற்றிய ஒரு சிறந்த பாடகர். 2000 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை அந்த 4 வருடங்களையும் தென்னிலங்கையிலே வலம் வந்த ஒரு சிறந்த பாடகர். அதன் பின்னர் 6 வருடங்களாக தனது பாடல் துறையை கைவிட்டு விழுந்தார். ஆனால் அந்த கலைஞர்களை நாங்கள் மீண்டும் இந்த பெல்ஜியம் மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்று ஆவல் நிச்சயமாக இந்த மண்ணிலே இந்த தினம் நிறைவேறுகின்றது. அந்த பாடகராக திரு ரகுபதி நாங்கள் அடுத்த பாடகராக அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். திரு அருளானந்தம் வஜீவன்.
புதிய கலைஞர்கள் பல மேடைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மண்ணிலே சிறந்த தாயக பாடல்களை பாடி தனக்கென தற்காத்துக் கொண்டுள்ள திரு அருளானந்தம் ராஜீவ். அடுத்தாக நாங்கள் அரங்கேற்றிருக்கின்ற பாடகர் வேறு யாரும் இல்லை. தற்பொழுது ஐரோப்பா ரீதியிலே நாதஸ்வர துறையிலே மிகவும் பிரபல்யமான தற்பொழுது பிரபல்யம் அடைந்து வருகின்ற ஒரு நாதஸ்வர கலைஞர் வேறு யாரும் இல்லை, எமது இசைக்குழுவின் மற்றும் ஒரு பாடகர் திரு முருகதாஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து இங்கே பெண் பாடகர்கள் 2 பேர் காத்திருக்கின்றார்கள். இவர்களும் உங்களுக்கு ஏற்கனவே மேடையில் ஆர்மீகமாக பாடல்கள். ஒருவர் தாயகத்திலே சங்கீத மேடைகளிலே நடுவராக கடமையாற்றிய ஒரு பாடகர். 15 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இந்த மண்ணிலே தனது பாடத்துறையை ஒளிக்காட்ட வேண்டும் என்ற ஆவலோடு இந்த தினம் மேடை வருகின்றார். மற்றும் ஒரு பாடகி திருமதி கனகா தங்கராஜா. அவர்களை தொடர்ந்து மற்றொரு பாடகி நீங்கள் அனைவருமே பார்த்த ஒரு பாடகி தான். இதற்கு முதலிலே பல மொழிகளிலே இந்த மண்ணிலே பாடின ஒரு பாடகி வேறு யாரும் இல்லை, திருமதி செல்வராகினி தனபாலசிங்கம். அவர்களை தொடர்ந்து நமது இசைக்குழுவின் மற்றும் ஒரு தமிழ் வாத்திய கலைஞரும் பாடகரும் ஆகிய திரு ரூபன் அவர்களை நாங்கள் அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். எங்களுடைய இசைக்குழுவின் 2 தமிழ் வாத்திய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் திரு செல்வதாஸ், அதே போன்று திரு ரூபன் அவர்கள். அதே போன்று எங்களுடைய இசைக்குழுவின் ஒளி அமைப்பாளராக கடமையாற்றக்கூடிய ஒருவர், எங்களுடைய எந்த ஒரு அவசர தேவைக்கும் உடனடியாக எங்கிருந்தாலும் வந்து அடிக்கடி உதவி செய்யக்கூடிய ஒருவர். நேற்றைய தினம் கூட என்னோடு இணைந்து சில தொழில்நுட்ப கோளாறுகளை 3 மணித்தியாலங்கள் எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே ஒரு கடமாற்றிய ஒளி அமைப்பாளர் வேறு யாரும் இல்லை, எமது இசைக்குழுவின் சிறந்த ஒளி அமைப்பாளர் திரு கரண் அவர்கள். ஆம், இவர்கள் தான் எங்களுடைய இசைக்கலைஞர்களின் எங்களுடைய இசைக்கலைஞர்கள். எங்களுடைய இசைக்குழுவிலே ஒரு ஒக்டோபர் கலைஞரை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் இன்றைய தினம் சமூகம் அளிக்கவில்லை. உடல்நிலை சரியான மோசமான காலநிலை இருப்பதால் அவர் இன்றைய தினம் வருகை தரவில்லை. நிச்சயமாக எத்தனை தடைகள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் யாழ் அமதரங்கள் இசைக்குழுவினரை பொறுத்தவரை நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை இந்த மேடையிலே அரங்கேற்றிய தீர்வோம் என்ற ஒரு உட்பகத்தோடு இந்த தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றியிருக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய இசைக்கலைஞர்களை நாங்கள் அறிமுகம் செய்யும் விழாவை ஆரம்பித்து வைக்க காத்திருக்கின்றோம். ஆம், மன்னிக்கவும், எங்களுடைய இசைக்குழுவின் ஒரு கடைக்குட்டி இருக்கின்றார். இங்கே யாரும் நீங்க எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆம், எங்களுடைய இசைக்குழுவின் ஒரு கடைக்குட்டி என வர்ணிக்கப்படுகின்ற செல்வி தமிழிகா. நான் அந்த சகோதரியை மறந்து விட்டேன். நிச்சயமாக ஞாபகப்படுத்த நன்றி. என்னாலும் இந்த மேடையிலே பாட முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு அந்த செல்விக்கு உங்கள் கரகோஷங்கள் மீண்டும் ஒரு முறை. ஆம், சிறியர்களுக்கு தான் இவர் ஒரு முன்னுதாரணம். தன்னுடைய தந்தையை போல் ஒரு கலைஞனாக உருவாக வேண்டும் என்பது அந்த மகளுடைய ஆசை. நீங்கள் ஒரு சிறந்த பாடகியாக இந்த மண்ணிலே உருவாக வேண்டும். நீங்கள் சிறந்த பாடகியாக மலர என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் யாழ் அமதராங்கல் இசைக்கலைஞர் சார்பிலும் நாங்கள் வாழ்த்திக் கொண்டு நிச்சயமாக இந்த வரவேற்புரைக்கு வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் எங்கள் இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்தும் விழாவிலே நாங்கள் மேடைக்கு அழைக்க இருப்பவர்கள் எல்எஸ்பி கட்சியினுடைய அன்ட்ரோபன் அங்கத்தவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ஆண்ட்ரேஜ் நோவாக் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் ஆண்ட்ரேஜ் நோவாக். ஆம், எங்களுடைய இசைக்கலைஞரை அறிமுகப்படுத்திய எல்எஸ்பி கட்சியின் அன்ட்ரோபன் அங்கத்தவராக கடமையாற்றிருந்த திரு ஆண்ட்ரேஜ் நோவாக் அவர்களுக்கு எங்களுடைய யாழ் அமதராங்கல் இசைக்கலைஞர் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய இசைக்கலைஞரை அறிமுகப்படுத்த வருகின்றார்
வேறு யாருமில்லை எங்களுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நாங்கள் எந்த காரணம் கொண்டும் இந்த மண்ணிலே தலை தூக்கியே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிர்வாகம் பெல்ஜியம் தமிழர் பண்பாட்டு கழகம். அந்த தமிழ் பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களை எங்களுடைய இசைக்கலைஞரை அறிமுகப்படுத்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அறிமுகப்படுத்திய தமிழர் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய இசைக்குழுவை அறிமுகப்படுத்த வருகின்றார். இந்த இசைக்குழுவை உருவாக்க வேண்டும் என்பது என்னோட தோளோடு தோளாக நின்று உழைத்த ஒருவர். வேறு யாருமில்லை, இங்கு இருக்கின்ற நிர்வாகங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்றார். என்னுடைய உற்ற ஒரு உறவினர் திரு தனபாலு சிங்கம் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். எங்களுடைய கலைஞர்களை அறிமுகப்படுத்திய திரு தனபால சிங்கம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக அறிமுகப்படுத்த இருக்கின்றார் இந்த தமிழர் கலையறிவை கூடத்தின் தலைவர். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் எத்தனை தடைகள் எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த தமிழ் மாணவர்களுக்கு நாங்கள் தமிழை ஊட்டி வளர்ப்போம் என்ற உறுதியோடு கடமை கொண்ட பெல்ஜியம் தமிழ் கலையறிவை கூடத்தின் தலைவர் திரு சுப்பையா பிரதீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அறிமுகப்படுத்திய திரு சுப்பையா பிரதீப் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றவர் எங்களுடைய தமிழர்களுடைய எந்த ஒரு நிகழ்வானாலும் அந்த நிகழ்வுக்கு முன்னின்று தங்களுடைய பொருளாதார ரீதியிலே ஒரு உதவி செய்யக்கூடிய ஒருவர். வேறு யாரும் இல்லை, திருமதி பவானி கண்ணதாசன் அவர்களை அன்போடு மேடை கலைகின்றேன். திருமதி பவானி கண்ணதாசன் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து எங்களுடைய கலைஞர்களை அறிமுகப்படுத்த வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பவானி கண்ணதாசன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துகின்றார். வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே இடம்பெற்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஒரு அறிவிப்பாளர் ஸ்ரீவன் அவர்களை எங்கிருந்தாலும் அன்போடு மேடை கலைக்கின்றோம்.